ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் நெயில் பாலிஷ் இருக்கும், ஆனால் நெயில் ரிமூவர் இருக்கா? அர்ஜென்ட்டுக்கு இருக்காதுங்க. என் வீட்டில் எப்போவுமே அப்படி தான். இந்த நெயில் ரிமூவர் வந்து தேவைக்கு தேடும்போது தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு அடுத்த ஒரு கலர் நெயில் பாலிஷ் அடிக்கணும்னா அதில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல பெர்ஃப்யூம், கண்டிப்பாக பெர்ஃப்யூம் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். அந்த பெர்ஃப்யூமை லைட்டாக வந்து அந்த நெயில் பாலிஷில் அடித்து விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி பாருங்கள். அப்படியே நெயில் ரிமூவர் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணால் எப்படி பளிச்சுன்னு இருக்குமோ அதே மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் நம்ம நெயில் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நான் டிப்ஸ்ன்னு பார்க்கலாமா? நம்ம நான்வெஜ் சமைக்கிற அன்னைக்கு எனக்கு நிறைய டைம் வந்து செலவு பண்ணுறது வந்து இந்த பூண்டு உரிக்கிறது தான். சரி, நைட்டே வந்து நம்ம உரிச்சு வைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் நமக்கு டைம் செட் ஆகாது. ஸோ அதுக்காக நான் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை வந்து கண்டுபிடிச்சேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த தோலெல்லாம் இலக்கிட்டு அதோடைய காம்பு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம பூண்டோடைய சென்டரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா பாதி பூண்டு அப்படியே இலகி நம்ம கையிலே வந்துடும். கொஞ்சம் பூண்டெல்லாம் இருக்கும், அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ பூண்டு இருந்தாலும் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் லைட்டாக வந்து கை வச்சு பிசைஞ்சாலே போதும், அந்த பூண்டு தனியாக வந்துடும், தோல் வந்து அந்த தண்ணியிலே இருந்துடும். நம்ம எவ்வளோ பூண்டு வேணாலும் ட்ரை பண்ணலாம். சின்ன வெங்காயம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெண்டாக கட் பண்ணவோ இல்லை அப்படியே வந்து ஊற வச்சு நீங்கள் எடுத்தால் கூட சூப்பராக வந்து தோல் மட்டும் தனியாக வந்துடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யாரெல்லாம் என்னைய மாதிரி பூண்டு உரிக்க கஷ்டப்படுறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாமா? நெயில் பாலிஷை தண்ணியில் ஊற்றினா என்ன ஆகும்? அது ஒன்றும் ஆகாதுங்க. நம்ம விரலில் நெயில் பாலிஷ் அடிக்கும்போது காயவே செய்யாது. நம்ம வெயிலில் வைக்கவோ இல்லை ஃபேன் கிட்ட வச்சாலுமே அதிகமாக நல்லா காஞ்சி கிடைக்காது, டைம் எடுக்கும். நம்ம இப்போ நெயில் பாலிஷ் தொட்டுட்டு அப்படி லைட்டாக கையில் வச்சு பாருங்கள், அப்படியே அழிஞ்சு தான் வந்துடும். ஸோ அது வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதே மாதிரி ஒரு தட்டில் தண்ணி வச்சுட்டு நம்ம கையை வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து டிப் பண்ணி எடுத்து பாருங்கள், டக்குன்னு வந்து காஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம நேரமாக வந்து ராவண மாதிரி ராவியாலும் அந்த கலர் போகவே செய்யாது, நெயில் பாலிஷ் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் இதே மாதிரி சாப்பாடெல்லாம் வாங்கும்போது ஹோட்டல்லேருந்து இதே மாதிரி பாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். மெயினாக பிரியாணி எல்லாம் வாங்கும்போது கிடைக்கும். அதை வந்து நம்ம இதே மாதிரி பத்திரப்படுத்தி வச்சுருப்போம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸுக்கெல்லாம் இதே மாதிரி யூஸ் ஆகும் நமக்கு இந்த பாக்ஸு. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி தான் எடுக்க போகிறேன். அதுக்காக வந்து இதை 4 பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பாக்ஸுக்குள்ளாடி இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து நம்மளுடைய சைஸுக்கு வந்து இதை வந்து அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை அடுக்கிட்டோன்னா இதில் வந்து சின்ன கம்மல்கள் இல்லை வந்து நமக்கு சின்ன சின்ன பொருட்கள் இருக்கும், லிப்ஸ்டிக்கு, கம்மல், ஊக்கு, ஹெட்செட்டு, இதே மாதிரி இருக்கிற பொருளெல்லாம் நமக்கு இதை ஸ்டோர் பண்ணி அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் இது வந்து ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், இது சூப்பரான ஒரு ப்ராடக்டாகவும் இருக்கும். ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் இருக்க காஃபி தூள் வச்சு சுவிட்ச் போர்டு க்ளீன் பண்ண முடியும்னு சொன்னால் நம்ப முடியுமா? நம்புங்க, நான் க்ளீன் பண்ணுவேங்க, சூப்பராக க்ளீன் ஆகும். அதுவும் இந்த கிச்சன் சுவிட்ச் போர்டு இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழுக்காக இருக்கும். இந்த நம்ம மிக்ஸியெல்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல அங்கே வந்து கொஞ்சமாக காஃபி தூள், அப்புறம் நம்ம பல் விளக்குறோம்ல கோல்கேட் பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டு, அப்புறம் வினிகர், இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சுவிட்ச் போர்டில் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கூட வேணாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் ஒரு துணி போட்டு நல்லா அதை தேய்ச்சி பாருங்கள். அந்த அழுக்கு அவ்வளோ விடாபடியாக அழுக்காக இருக்கும். அந்த மிக்ஸி நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கே தெரியும் எப்படி அழுக்காக இருக்கும்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆச்சுன்னு பாருங்கள். சிம்பிள் ட்ரிக்கு, 3 ப்ராடக்ட் போதும். நம்ம வந்து கடையிலேருந்து கண்ட கெமிக்கலெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு தேவையே இல்லை. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் முட்டையை வந்து நம்ம ஃப்ரீசரில் தான் வைப்போம். அதை வந்து நம்ம வெளியில் வச்சா ஹீட்டுக்கு வந்து கெட்டு போயிடும். ஸோ அப்படி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹோட்டல்லேருந்தெல்லாம் வந்து சாப்பாடு வாங்கும்போது பவுல்ஸ் வந்து நிறைய கிடைக்கும், அந்த பாக்ஸு. அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு பாக்ஸை எடுத்து நம்ம வந்து அரிசி, நல்ல அரிசி கூட வேணாம், ரேஷன் அரிசியே யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஃபுல்லாகவே நிரப்பி வச்சுட்டு முட்டையை நீங்கள் அதுக்கு மேலே வச்சு பாருங்கள், உடையும் செய்யாது, கெட்டும் போகாது, சூப்பராக அப்படியே சேஃபாக இருக்கும். நமக்கு வேணும்னா ஏதாவது க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னு கூட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அரிசி வந்து நிறைய நிரம்ப வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.